त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्याद्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ओम ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। कुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांतिः। ரெண்டு ஒன்று ஒன்று 211 द्वितीय मुंडकं प्रथमकाण्डं। तदेतत् सत्यं यथा सुदीप्तात् पावकात् विस्फुलिङ्गाः सहस्रशः प्रभवन्ते स्वरूपाः तथाक्षरात् विविधाः सौम्यभावाः प्रजायन्ते तत्र चैवापि यन्ति। महावाक्यं तद् त्वम् असि। ஆத்மஞானம் பிரம்மஞானம் வந்து இந்த மகா வாக்கியத்துடைய விசாரத்தினால கிடைக்கிறது நமக்கு. அதனால் மைக்கை வாயில் தான் வச்சுக்கணும், வாய் உள்ளே வச்சு. ஓகேவா? ஓம் 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 தெரியறதா, கேட்குறதா? ஓகே, தேங்க்யூ. இப்போ தது துவம் அசி, தத்பத விசாரம், துவம் பத விசாரம், அசி பத விசாரம். அப்போ நாலேஜே ஞானம்னு சொல்லிட்டா இந்த விசாரத்தினால கை கூடுறது நாலேஜ், ஞானம். அப்போ எது துவம், ஆத்மா அல்லது நான்னா என்ன, தது பரமாத்மானா என்ன?
அப்போ அசி எப்படி இது ஐக்கியமாக தான் இருக்கிறது அப்படிங்கிற விசாரம். கிளியரா? அப்போது உபனிஷத்தோடைய வழியும் இதே தான். ஜீவாத்மா பரமாத்மா விசாரத்தை மூலியமாக ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் கிடைக்கிறது. அப்போது இப்படிப்பட்ட ஞானம்தான் எல்லா விதமான துயரங்கள் கஷ்டங்களுக்கு நிவர்த்தியாக இருக்கிறது, துக்கத்திற்கு நிவர்த்தியாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட நிவர்த்தி? பர்மனெண்ட் நிவர்த்தி. அப்போ உலகம் அப்படிங்கிற விஷயம் இதில் எதில் வரும் இல்லையா? நமக்கு எங்கன்னு துக்கம் வருது? நமக்கு எதனால துக்கம் வருது? உலகத்திலேருந்து தான் நமக்கு துக்கம் வருது இல்லையா? உலகம்னா என்ன? நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவா, நமக்கு ஏற்படக்கூடிய சம்பவங்கள், சிச்சுவேஷன்ஸ், இது எல்லாமே உலகத்துக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன? நம்மளா உருவாக்கின்றது. எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேண்டாம், அது வேண்டாம், இது எல்லாமே நம்மளுடைய வேர்ல்டில் வந்துடும், ஜெகத்துன்னு வந்துடும். ஓகே, அப்போது தத்பதம் துவம்பதம் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் அது துக்க நிவர்த்தி பண்ணோம். அதுக்கும் இந்த உலகத்துக்கும் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு? புரியுறதில்ல? நம்ம பாட்டுக்கு தத்பதம் இது தொம்பதம் இது அப்படின்னு விசாரம் பண்ணி போயிடலாம். ஆனால் எனக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் உலகத்திலேருந்து இருக்கிறது. அந்த உலகத்தில் என்னுடைய மனசும் உடம்பும் எல்லாம் இன்க்ளூடட். அப்போ இந்த தத்பத தொம்பதத்தில் உலகம் எங்கே வரும்? கேள்வி நம்ம யோசிச்சிருக்கோமா, கேட்டிருக்கோமா? இவ்வளோ நாள் மகா வாக்கிய விசாரம் ஞானம், அதுக்கும் இந்த துக்க நிவர்த்தினா துக்கம் எதுலேருந்து வருது, அதுக்கும் எப்படி சம்பந்தம்? இப்படி யோசிக்கிறதுக்கு பேர் விசாரம். ஏன்னா நமக்கும் நம்ம படிக்கிற சப்ஜெக்டுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுறது, ஆனால் ஒரு ஆனா போடுவோம், பட்டு ஒன்று போடுவோம். ஏன்னா நமக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியல ஒன்றா. புரியுறதில்ல? அப்போது இந்த ஜெகத் எப்படிப்பட்டது, அல்லது பரமாத்மா, எந்த பரமாத்மா விசாரம் நம்ம பண்ணுறோமோ அந்த பரமாத்ம ஸ்வரூபம் பிரம்மன். பரமாத்ம ஸ்வரூபம் பிரம்மன். பரமாத்மா சொன்னா பிரம்மன், பிரம்மன் சொன்னா பரமாத்மா. போன வாட்டி என்ன சொன்னேன்? இந்த பிரம்மன் ஒரு மாதிரி புதுசாக இருந்ததுன்னா, நம்பர் 1 இது சதுர்முக பிரம்மாஜி கிடையாது. நம்பர் 2 புராணத்தில் எதை நம்ம பகவான் ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறோமோ அதற்கு வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தத் பிரம்மன். அதை தான் தத்பத விசாரம்னு படிக்கிறோம். இன்னும் புராணத்தில் என்ன பண்ணுவா அப்படின்னா ஏக ரூபம்னு சொல்லுவா, ஒரு ரூபத்தை வழிபடுறது. அப்புறம் விஸ்வரூபம், உலகத்தை எப்படி சொல்லுவா? உலகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? விஸ்வரூப ஈஸ்வரா, விஸ்வரூப பகவான். பகவானுடைய விஸ்வரூபத்தை பாரு அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? விஸ்வமாகவே இருக்கக்கூடிய, விஸ்வத்தையே ரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பகவான். புரியுறதா? ஜெகத்தை பற்றி பேசினோம், பரமாத்மா பற்றி பேசுகிறோம், ரெண்டுத்தும் இப்போ ஒன்றாக்கிட்டோம். அப்போ தத்பதம் விசாரம் பண்ணினோன்னா, பிரம்ம விசாரம் பண்ணினோன்னா என்ன நடக்கிறதுங்க? ஜெகத் விசாரம் நடக்கிறது. ஓகே, அப்போ என்டையர் பிரபஞ்சம் ஜகத்து, அல்லது இதற்கு இந்த ஜகத்திற்கு ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதீதி கஸ்மின்னு பகவோ. எதை ஒன்றை தெரிந்தால் எல்லாவற்றையும் தெரிந்ததுக்கு சமம். எல்லாவற்றையும் அப்படின்னா சர்வம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? என்டையர் ஜகத். எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்ததுக்கு சமமாகும் அப்படிங்கிற கொஸ்டின் அங்கே தான் உபனிஷத் ஆரம்பிக்கிறது. அப்போ எல்லாம் சர்வம் அப்படின்னு சொல்லும்போது அது ஜகத்து. எல்லா ஜகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் அது பாசிபிள் ஆகும். அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த சர்வ ஜகத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதை புரிஞ்சுண்டா எல்லாவற்றையும் புரிந்ததுக்கு சமம். கரெக்ட்? அப்போ ஜகத் எப்படிப்பட்டது? காரியம். பரமாத்மா பிரம்மன் ஜகத் காரணம். காரணம் பிரம்ம அல்லது ஈஸ்வரா
அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ காரணத்தை தெரிந்து கொண்டால் எல்லா விதமான காரியத்தை தெரிந்ததுக்கு சமம். இது புரியறது இல்லையா? இதை தான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம், இப்போவும் ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் உபனிஷத்து உபனிஷத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜெகத் விசாரம் பண்ணும், அல்லது பரமாத்மா விசாரம் பண்ணும், அல்லது தத்பத விசாரம் பண்ணும். அந்த பிரம்மஸ்வரூபம், இந்த காரணஸ்வரூபம் எப்படிப்பட்டது, காரணம் எப்படிப்பட்டது. அப்போ உதாரணம் நம்ம பார்த்தோம். நான் போட்டுருக்கிற தங்க நகைக்கும் தங்கத்துக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கிறது இல்லையா? எது இருந்தால் தங்க நகை இருக்கும்? தங்கம் இருக்கணும். அப்போ தங்கத்துக்கும் தங்க நகைக்கும் என்ன சம்பந்தம்? காரண காரிய சம்பந்த. ஜகத்துக்கும் ஜகத் காரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? காரண காரிய சம்பந்த. காரியம் அப்படின்னா எது ஒன்றிலிருந்து வந்ததோ, நகையிலிருந்து ஆர்னமெண்ட், தங்கத்திலிருந்து நகைகள் வந்தது அப்படி சொல்றோம்ல, அவ்வளவுதான். அப்போ ஜெகத் காரணம் பிரம்ம பரமாத்மா சொல்லிட்டா, பரமாத்மாக்கும் எல்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? காரண காரிய சம்பந்தம். கிளியர்? அப்போ ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் என்ன சம்பந்தம் அப்படி கேட்டா ஆரம்பத்தில் என்ன சொல்லுவோம்? காரண காரிய சம்பந்தம் சொல்லுவோம், ஸ்டார்டிங். ஏன்னா சிஷ்யனுடைய மனசில் எப்படி இருக்கிறது? எதை ஒன்றை தெரிந்தால் எல்லாவற்றையும் தெரியும். அப்போ காரணம் காரியம் ரெண்டு இருக்கிறதுங்கிற பேசிக் அறிவு இருக்கிறது. அப்போ ஜீவாத்மா பரமாத்மாலேருந்து வந்ததுன்னு டெம்பரரியா சொல்லப்படுறது. டெம்பரரியா சிஷ்யனுடைய அறிவில் என்ன இருக்கிறதோ, எப்படிப்பட்ட நாலேஜ் இருக்கிறதோ அதை அக்காமடேட் பண்ணிட்டு கடைசியாக என்ன, ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ரெண்டு கிடையாது, ஒரு சம்பந்தம் இருக்கிறதுக்கு. ஜீவாத்மா பரமாத்மா, பரமாத்மா ஜீவாத்மா, ஃபைனல் கன்க்ளூஷன். கிளியரா இருக்குல்ல? அப்போ ஐக்கியம்ங்கிறது ஏதோ ஒன்று நடந்து மாற்றி அப்படி ஒட்ட வைக்கிறது இல்லை, மெர்ஜ் ஆகிறது இல்லை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பரமாத்மாக்கும் இல்லையா ஜகத்துக்கும் காரண காரிய சம்பந்தம். ஜகத்தில் நம்ம வருவோமா வரமாட்டோமா? எல்லாம் வந்துடுவோம். நான் சொல்கிறோம்ல, நான் எந்த அகங்காரத்தை மனசை வச்சு சரீரத்தை சொல்கிறோமோ எல்லாமே நம்ம வந்துடுவோம். புரியுறதா? அதனால் இங்கே காரண காரிய விசாரம் ஏற்படுறது. ஃபாலோ பண்ண முடியறது இல்லையா? எப்படிப்பட்ட காரணம்? பிரம்மன் பரமாத்மா ஜகத்துக்கு எப்படிப்பட்ட காரணம் அப்படின்னா, ஜகத் அபின்ன நிபித்த உபாதான காரணம். கரெக்ட்? அப்படிப்பட்ட காரணம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம் போன கிளாஸ். எப்படிப்பட்டது? அந்த காரணமானது பிரம்மன் எப்படிப்பட்டது? ஏகம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது, நகைகள் நிறையா, பானை சட்டி தட்டு எல்லாம் நிறையா, களிமண் ஒன்றுதான். ஓகே? பலவிதமான ஃப்ளோரா டிசைனா நகை இருக்கும். தங்கம் எவ்வளோ இருக்கிறது? தங்க கடையில் ஒன்றுதான் இருக்கிறது, ஏகம். அப்புறம் ஒரு நகையானது நகையாக வரத்துக்கு முன்பு என்னவா இருந்தது? தங்கமா இருந்தது. ஒரு பானையானது பானைக்கு முன்பு எப்படி இருந்தது? களிமண்ணா இருந்தது. நகையை உருக்கின பிறகு தங்கம் இருக்கும், பானையை உடைச்ச பிறகு மண்ணு தான் இருக்கும், களிமண் தான் இருக்கும் இல்லையா? அப்போ காரியத்துக்கு முன்பும் காரியமா இருக்கும் போதும் காரியத்துக்கு பின்பும் காரணம் காரணமா இருக்கு, எப்பவுமே இருக்கு, நித்தியம், எல்லா காலத்திலையும் இருக்கிறது, நித்தியம். கிளியர்? ஏகம் நித்தியம். அப்புறம் எப்படி? தங்கம் இல்லைன்னா ஒரு நகையும் இருக்க முடியாது. களிமண் இல்லைன்னா பானையை இமேஜின் விஷுவலைஸ் கூட பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? எது சப்ஸ்டன்ஸா இருக்கிறது? ஜகத்துடைய சப்ஸ்டன்ஸ் என்னது? பிரம்மன் இல்லையா? அப்போ ஏக நித்திய சாரம்,
எது சாரமாக இருக்கிறது? கரெக்டா? சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம், கண்டென்ட் எல்லாம். அப்புறம் என்னது? பலவிதமான ஃப்ளோரா நகை வச்சிருக்கார் கடையில் இல்லையா? நகை ஃப்ளோரா இருக்கிறது, 1 2 3 4. தங்கம் எப்படி இருக்கிறது? எல்லா ஃப்ளோர்லையும் எல்லா நகையிலையும் வியாபித்து இருக்கிறது இல்லையா? எங்கெல்லாம் நகை இருக்கிறதோ அங்க தங்கம் இருக்கிறது. அப்போ சர்வ காரியேன வியாபகம் அல்லது சர்வகதம். கிளியரா? ஏக நித்திய சார சர்வகதம். அப்புறம் பானையானது இருப்பதற்கு என்ன வேணும்? களிமண் வேணும் இல்லையா? அப்போ பானையோடைய இருக்கிறதுக்கு காரணம் களிமண்ணாக இருக்கிறது. பாட் ஈஸ் சொன்னோம்னா அந்த ஈஸ் எதை சார்ந்தது? எதை சார்ந்தது? களிமண்ணை சார்ந்தது. களிமண் இல்லைன்னா பானை இல்லை அப்படி சொல்றோம்ல. அப்போ பானை இருப்பதற்கு அந்த இருப்பானது களிமண். அப்போ காரணம் களிமண் சொன்னோம்னா அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? சத்தாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. பானை எப்படிப்பட்டது? சார்ந்து இருக்கிறது. சத்து சொன்னா சுதந்திர சத்தா, இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த உதாரணத்தை பொறுத்த மட்டும், களிமண் பானை உதாரணத்தை பொறுத்த மட்டும், பானை இல்லைனாலும் இருந்தாலும் களிமண் இருக்கும். பானை இருப்பதற்கு களிமண் காரணம். அப்போ சத், சத்தியம், சுதந்திர சத்தா. பானையானது எப்படி? பானை களிமண்ணுக்கு பக்கத்திலேயோ மேலேயோ உள்ளேயோ கிடையாது. பானைக்கு வெயிட் உண்டா? பானைக்கு வெயிட் உண்டு சொன்னா களிமண்ணோட வெயிட் என்னன்னு கேட்போம் நம்ம. களிமண்ணோட வெயிட் சொன்னா பானையோட வெயிட். அப்போ இது பானை 500 கிராம் இருந்தது அப்படின்னா அதுல களிமண்ணோடைய வெயிட் எவ்வளோ, பானையோட வெயிட் எவ்வளோ அப்படி கேட்போம். பானையோட வெயிட் தான் களிமண்ணோட வெயிட். களிமண்ணோட வெயிட் தான் பானையோட வெயிட்டாக சொல்லுகிறோம் இல்லையா? அப்போ பானைங்கிறது என்னவா இருக்கிறது? வெறுமன ஒரு சொல்லாக இருக்கிறது, வாச்சாரம்பணம், வெறும் நாமதேயம், வெறும் நாம ரூபம். அந்த ஷேப்புக்கும் ஒரு நேம் கொடுக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு விஷயம் கிடையாது. அப்ப எது சார்ந்து இருக்கிறதோ, எதற்கு சுயமான இருப்பு இல்லையோ அதற்கு பேரு மித்யா. எது சுதந்திர சத்தாவோ, எது எல்லாவற்றுக்கும் இருப்பாக இருக்கிறதோ அது சத்தியம். அப்ப காரணம் சத்தியம், காரியம் மித்யா. ஜகத்து காரியம் மித்யா, காரணம் சத்தியம். காரணம் பிரம்ம, சத்தியம். பரமாத்மா பிரம்மன், சத்தியம். கிளியரா? புரியுறது இல்லையா? அதனால அப்படிப்பட்ட காரணத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இங்க 2வது முண்டகத்துல முதல் செக்ஷன் அல்லது முதல் கண்டத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? சிருஷ்டி விசாரம் பண்ண போறோம், தத்பத விசாரம் பண்ண போறோம், காரண காரிய விசாரம் பண்ண போறோம். அதுக்காக திரும்பியும் ஒரு தடவை சுருக்கிட்டு நம்ம போறோம். ஓகே? அப்போ ஜெகத் விசாரம் சொன்னாலும் சரி, சிருஷ்டி விசாரம் சொன்னாலும் சரி, காரண காரிய விசாரம் சொன்னாலும் சரி, ஒண்ணுதான் எல்லாமே. கரெக்டா? ஏன்னா காரணத்தை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்துக்க முடியும். கிளியர் இல்லையா? அப்போ இந்த மந்திரத்துல உள்ள வரப்போறோம். என்னது? ததே தத்து சத்தியம், தது ஏ தத்து சத்தியம். அந்த ஜெகத் காரணம் பிரம்ம சத்தியம் இல்லையா? அது எப்படி இருக்கிறது? அதுதான் இருப்பாக இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிளாக இருக்கிறது. இருப்பு சொன்னாலும் சரி, எக்ஸிஸ்டன்ஸ் சொன்னாலும் சரி, சுதந்திர சத்தா. எது இருப்பதற்கு வேறொன்று தேவையில்லையோ, அதே விஷயத்தை டிஃப்ரெண்ட் சொல்றேன். புரியுறதா? அப்புறம் சுதந்திர சத்தா ததே தத் சத்தியம், அதுதான் அந்த பிரம்மன் சத்தியம். கிளியரா? முன்னாடி ஒரு ததே தத் சத்தியம் சொன்னோம்.
எங்க சொன்னோம்? போன முண்டகத்தில் கடைசி செக்ஷன்ல கண்டத்தில் ததே தத் சத்தியம். எது? கர்ம உபாசனா பலனானது சத்தியம். ரெண்டு சத்தியம் இருக்கிறது. ரெண்டு சத்தியம் இருக்க முடியுமா? ரெண்டு சத்தியம் இருக்க முடியாது. புரியுறதா? எது எல்லா காலத்திலையும் இருக்கிறதோ, எது சுதந்திர சத்தாவோ, அதுதான் உண்மையான சத்தியம். அப்போ எப்படி இருக்கிறது? ஒன்று ரிலேட்டிவ் சத்தியம், ஒன்று அப்சல்யூட் சத்தியமா இருக்கிறது. காரிய லெவல்ல ஒன்று சத்தியமா இருக்கிறது, வியாவகாரிகமாக ஒன்று சத்தியமா இருக்கிறது. ஒன்று எப்படி இருக்கிறது? பாரமார்த்திகம், பேருண்மையாக ஒன்று இருக்கிறது. உண்மை, பேருண்மை, இந்த ரெண்டு வித்தியாசப்படுத்துறோம் இல்லையா? கனவு காலத்தில் கனவு சத்தியமா இருக்கிறது, விழித்த பிறகு பொய். அப்போ ரிலேட்டிவா உண்மையா இருக்கிறது, ஆனா உண்மையாவே உண்மையா இல்லை. புரியுறதா? அப்போ அங்க கர்மா உபாசனா அல்லது ஜெகத் எப்படிப்பட்ட சத்தியம்? வியாவகாரிக சத்தியம், ரிலேட்டிவாக விவகாரத்த லெவல்ல சத்தியமா இருக்கிறது. பிரம்மன் ஜெகத் காரணம் எப்படிப்பட்டது? அப்சல்யூட் பாரமார்த்திக சத்தியம். பிரகதாரண்ய உபநிஷத் சொல்றது சத்தியஸ்ய சத்தியம். புரியுதா? எல்லா காரியம் இருக்கு, அனுபவம் இருக்கு, அது ஒரு லெவல் ஆஃப் சத்தியம். ஓகே. ஆனா இது எல்லாத்துக்கும் இருப்பு எது? காரணம் எது? அந்த சத்தியம் சத்தியஸ்ய சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். இப்ப இந்த சத்தியம் தெரியுது. அந்த சத்தியம் எப்படி தெரியுது? எப்படி பார்க்கறது? காரணத்தை எப்படி பார்க்கறது? எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? பானை சொன்னோம், நகை சொன்னோம், பெஞ்சு சொன்னோம். பெஞ்சுன்னு சொல்லிண்டே என்ன தேக்கா, பிளைவுட்டா, பவுடர் வுட்டா? என்ன கேட்குறோம்? திருஷ்டி எங்க போறது? அதே பெஞ்சு தான். அதை பார்த்துட்டு என்ன பண்றோம்? காரணத்தை ரெக்கக்னைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிள். இது நல்லா தானே இருக்கு. என்டையர் ஜெகத்து நமக்கு முன்னாடி இருக்கு. நம்மளுடைய எண்ணங்கள்லேருந்து ஆரம்பிச்சு, எண்ணங்கள் ஏற்படுகின்ற அந்த கரணத்திலேருந்து ஆரம்பிச்சு இல்லையா, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்திரியம், உடம்பு, இது விவகாரம், என்டையர் பிரபஞ்சம், இதெல்லாம் என்னது? பெஞ்சு போல காரியம். என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்க சொல்ற மட்டும் நானும் பேசாம உட்கார போறேன் இன்னைக்கு. உங்களுக்காச்சும் எனக்காச்சும் பிரம்மன். அப்போ பிரம்மன் எங்க பார்க்கறது இல்லையா? எப்படி காரியத்தை பார்க்கும் போதே எதை பார்க்கிறோம்? காரணத்தை தான் பார்க்கிறோம். காரணத்தை கோவிலாக, அதுவாக, மனசாக, எண்ணமாக, சரீரமாக, ஆக்டிவிட்டியாக, அழறதாக, சிரிக்கிறதாக, ஒரே விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன இது? காரணம் இதுங்கிற அறிவு இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்க இதை பார்க்கும் போதே நகையை தான் பார்க்கிறோம் இல்லையா? எவ்வளோ கிராம்னு கேட்டோம்னா என்ன அர்த்தம்? ஒரு கிராம் எவ்வளோ கேட்டோம்னா எதை கேட்கிறோம்? காரணத்தை தான் ரெஃபர் பண்றோம். இங்க இது கண்ணு கொடுக்கக்கூடிய அறிவு. இங்க சாஸ்திரம்ங்கிற கண்ணு கொடுக்கக்கூடிய அறிவு எதை கொடுக்கிறது? நீ எதை செய்தாலும், எதை பார்த்தாலும், எதை யோசிச்சாலும், எதை அனுபவித்தாலும் அது காரியம். காரணம் என்னது? அது இருக்கு. பிரம்மன், பரமாத்மா அல்லது ஈஸ்வரா, அபின்ன நிமித்த உபாதான காரணம். புரியுதா? அந்த காரணம் ஏகசார நித்திய சத்தியம் சர்வகதம் போட்டுக்கணும் அப்படி. ஓகே. அப்போ அப்படி இருக்கிறது. ததே தத் சத்தியம். பிரம்மன் சத்தியம், ஜெகத் மித்யா. மித்யா எப்படிப்பட்டது? மித்யா சொன்னா சத்தியம் போல. பிரம்மன் எப்படிப்பட்டது? சத்தியம். ஓகே. எக்ஸிஸ்டன்ஸ், எக்ஸிஸ்டன்ட், ஒன்னு அட்ஜெக்டிவ், ஒன்னு நவுன். இது இப்படி கூட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க கிராமர் லெவல்ல. எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னா அங்க என்ன இருக்கணும்? எக்ஸிஸ்டன்ஸ் சார்ந்து இருக்கிறது. அது புரியுறதா?
எக்ஸிஸ்டன்ட் வந்து ரிலேட்டிவ் ரியாலிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் அப்சல்யூட் ரியாலிட்டி. அதே விஷயத்தை திருப்பி திருப்பி எம்பசைஸ் பண்றேன்னா ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதனால ததேதத் சத்தியம், பிரம்மன் எப்படிப்பட்டது? சத்தியம். அப்புறம் என்னதுங்க? தது அக்ஷராத் பாவாக பிரஜாயந்தே, தது அக்ஷராத் பாவாக பிரஜாயந்தே. அப்படின்னா அக்ஷரம் பிரம்ம, பிரஜாயந்தேன்னா வந்தது, பிறந்தது, as though born. பாவாக அப்படின்னா சர்வம் ஜீவா, எல்லா ஜீவாவும், அதில் எல்லாமே போட்டுக்கலாம். ஜீவா மட்டும் இல்லை, பாவாக சொன்னால் புல்லுலேருந்து பிரம்மாஜி வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்டையர் சிருஷ்டி. அந்த அப்படிப்பட்ட சத்தியம் பிரம்மத்திலிருந்து, அக்ஷரம் பிரம்மத்திலிருந்து என்னது? அக்ஷரம் பிரம்மத்திலிருந்து இந்த என்டையர் வேர்ல்டு வந்தது. பாவாத் அப்படின்னா எல்லாம். அப்புறம் எப்படி? விவிதாகா, புரியுதா? விவிதாகா, விவிதாகனா வெரைட்டியா வந்தது இல்லையா? எல்லா ஜீவாவும் எல்லாமே வந்தது. அப்புறம் ஒரே மாதிரி வரல, வெரைட்டி வெரைட்டியாக வந்தது. அப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் இங்க? ஜகத்து எப்படி காரணத்திலிருந்து, காரணமே எப்படி காரியமா வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ ஜகத்துடைய உபாதான காரணம் அப்படி சொன்னா, உபாதான காரணம் என்ன? மெட்டீரியல் காஸ் இல்லையா? இதோடைய மெட்டீரியல் என்ன அப்படி கேட்டால் அயர்ன் ஸ்டீல் சொல்லுவோம். இப்போ என்டையர் ஜெகத்தோடைய மெட்டீரியல் காஸ் என்னது? பிரம்ம, காரணம் பிரம்ம. அப்போ இந்த உபாதான காரணமானத்திலிருந்து தான் எல்லாமே வந்தது. தங்கத்திலிருந்து நகை வந்தது சொல்றோம் இல்லையா? சொல்லலாம் இல்லையா? ஓகே. அப்போ இந்த மோதிரத்துக்கான சிருஷ்டி காரணம் எதுவா இருக்கிறது? தங்கம். இந்த மோதிரம் இருப்பதற்கு இருக்கிறது இல்லை, யூஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம் இல்ல, அதுக்கு என்ன வேணும்? தங்கம் இருக்கணும். ஸ்திதி. அப்புறம் இந்த மோதிரம் வந்து உடஞ்சி நசுங்கி உருக்கிடுதுன்னா எதில் போய் ஒடுங்கும்? எங்க ரிசால்வ் ஆகும்? தங்கத்தில் ரிசால்வ் ஆகும். அப்போ இந்த மோதிரத்தை பொறுத்த மட்டும் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் தங்கம். ஜகத் சிருஷ்டி. ஜகத் எதிலிருந்து வந்தது? பிரம்மனிடத்திலிருந்து வந்தது. ஜகத் எதனிடத்தில் இருக்கிறது? காரணிடத்தில், பிரம்மத்திடத்தில் இருக்கிறது. அதனால் இருக்கிறது. இந்த ஜகத்தை பிரளயம் போது என்ன ஆகும்? ஒடுங்கும் போது பிரம்மத்திடத்தில் ஒடுங்கிவிடும். அப்போ காரணம் பிரம்ம, சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். ஓகே. பிரஜாயந்தே, பிரஜாயந்தே சொன்னோன்னா பிறந்தது அப்படின்னு அர்த்தம் வரும். பிறந்ததுன்னா என்ன அர்த்தம்? சிருஷ்டி காரண. சிருஷ்டி எதுலேருந்து வந்தது? பிரம்மத்திலிருந்து வந்தது. அப்புறம் என்ன? தத்ர சைவ அபியந்தி. அபியந்தி அந்த இடத்துல பிரிச்சிருக்கிறது ஆக்சுவலி சேர்ந்து இருக்கணும். அபியந்தி அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஒடுங்கிறது, ரிசால்வ் ஆகிறது. பிரளயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்யக்தமாகிறது. இதனிடத்தில் போறது? பிரம்மனிடத்தில் போய் ஒடுங்குகிறது. லய காரணம். அப்போ என்னது? தைத்திரேய உபநிஷத் சொல்றது, யதா யதா யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே யேன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயஞ்ச விவிஷம் விஷந்தி இதி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. எதனிடத்திலிருந்து எல்லாம் வருகிறதோ, சர்வாணி பூதானி ஜாயந்தே ஜாதானி ஜீவந்தி, எதனிடத்தில் இருக்கிறதோ, எதனால் இருக்கிறதோ, எதனிடத்தில் எல்லாம் ஒடுங்குகிறதோ அதை தெரிஞ்சுக்கோ. அது என்னது? பிரம்ம. அப்போ உபனிஷத்தோடைய விஷயம் என்னது? ஈஸ்வரா காரணம் பிரம்ம, சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். அதோடைய சிம்பாலிக்கா சொல்றது தான். சிருஷ்டி பண்றது யாரு? பிரம்மா. ஸ்திதி யாரு? மகாவிஷ்ணு. லயம் யாரு? சிவா. சிருஷ்டி கர்த்தாவாக ஒரு பேரு கொடுக்கணும் அப்படின்னா பிரம்மாஜி, லயகர்த்தாவாக ஒரு பேரு கொடுக்கணும்னா சிவா. ஆனா எல்லாம் என்னது?
ஏக காரணம் பிரம்ம, அது ஈஸ்வரா. ஈஸ்வர தத்துவம் கிராஸ் பண்ண முடியறதா? எல்லா விஷயத்திற்கும் எது காரணமோ அது ஈஸ்வரா. அபின்ன நிமித்த உபாதான காரணம். சரியா? அப்படி சொல்றது. அதுக்கு அழகா இந்த மந்திரத்தில் என்ன நடக்கிறது? ஒரு பியூட்டிஃபுல்லான உதாரணம் கொடுக்கறது. நீங்க கிராமத்து பக்கம் போயிருப்பேன், ரொம்ப போர் அடிச்சிருக்கும் இத்தனை நேரம் கிளாஸு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளோ கொட்டாய் விட்டேன் இத்தனை நேரம்? 1 2 3. வீட்டுக்கு போய் யோசிங்க. இப்போ யோசிச்சா கிளாஸு போயிடும், ட்ரையாக போயின்னு இருக்குல்ல. அப்போது ஒரு உதாரணம் கொடுத்தா ஒரு மாதிரி உற்சாகம் ஆகிடும் எல்லாருக்கும் ஒரு மனசில். ஓகே, இந்த உதாரணம் நன்னா இருக்கே. நம்ம சின்சியராக யோசிச்சுட்டே வந்தோம்னா இன்னும் தெரியுமா, யோசிக்கும் போது தூக்கம் வராது, தூங்கும் போது யோசிக்க முடியாது. நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன்னா அப்படியே தூங்கி போயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா யோசிக்கலன்னு அர்த்தம். அப்போ உபநிஷத்துடைய உதாரணம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த கிராமத்தில் என்ன பண்ணுவான்னா, திருவிழாம் போது நெருப்பு சுத்துவா. பார்த்துருக்கேலோ? எவ்வளோ பண்ணுவா, பண்ணுவா. அப்புறம் இப்படி தான் சுற்றுவா. அப்புறம் என்னாகும்? எப்படி தெரியும் நமக்கு? ஒரு பெரிய எப்படிலாம் பண்ணுவாள்ல, ஒரு பெரிய ஷேப் நமக்கு தெரியும். பார்த்துருக்கேலோ? ஸ்டார் மாதிரி ரவுண்டாக சுற்றுறது. எவ்வளோ ரவுண்டாக இருக்கு பாரு அவன் சுற்றுறது. எதை சொல்கிறோம்? நெருப்பு ரவுண்டாக இருக்கிறத சொல்கிறோம். கரெக்டா? ஆக்சுவலி என்ன நடக்கிறதுன்னா, அந்த அக்னியிலேருந்து என்ன பலவிதமான பொறி, அக்னி பொறி இல்லையா? அக்னி பொறி செதறது அப்படியே. அக்னி பொறி ஃபுல்லா நல்லா இருக்குல்ல? அந்த பொறிக்கு பேரு விஸ்புலிங்கம். உபநிஷத்தோட வார்த்தை என்ன? விஸ்புலிங்கம். தீப்பொறி. அந்த தீப்பொறி எதில் இருந்து வந்தது? பாவகாக. யதா சுதீப்தா பாவகாக. காத்தால தானே சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அந்த பாவக்கா இல்ல. பாவகாக அப்படின்னா அக்னி ஜுவாலை, அக்னியை குறிக்கிறது பாவகா. சரியா? அப்போ சுதீப்தா அப்படின்னா நல்ல கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னி. கரெக்டா? விஸ்புலிங்காக சஹஸ்ரஷஹ பிரபவந்தே. விஸ்புலிங்கம்ங்கிறது என்னது? தீப்பொறி. அந்த அக்னியிலிருந்து ஆயிரக்கணக்கான தீப்பொறிகள் எப்படி செதறி அப்படியே தெரியறதோ நமக்கு. நீ சட்டத்தில் சண்டியாகலாம் பண்ணனா அப்படியே தீப்பொறியா வரும். இப்படி போக மேலே போக அங்கே ஒரு தீப்பொறி கிளுக்குன்னு போகும். பார்த்துருக்கேலாம். அப்படியே அந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு எப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகஸ்ரஷக அவ்வளோ தீப்பொறிகள் அந்த அக்னியிலேருந்து வருதோ, பிரபவந்தே அக்னியிலிருந்து வந்திருக்கிறது அப்படி சொல்றோம் இல்லையா? அப்படி எதை குறிக்கிறது இந்த உதாரணம்? எப்படி அந்த விஸ்புலிங்கம்ங்கிற இடத்துல என்டையர் உலகத்தை போட்டுக்கோங்க, என்டையர் சிருஷ்டியை போட்டுக்கோங்க. எப்படி அந்த அக்னி எல்லா விதமான விஸ்புலிங்கம் வரத்துக்கு காரணமாக இருக்கிறதோ சிருஷ்டி, அந்த விஸ்புலிங்கம் அந்த தீப்பொறி கொஞ்ச நேரம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச என்னாகும்? போயிடும். அப்போ ஒரு தீப்பொறி எடுத்துட்டோம்னா சிருஷ்டி ஸ்திதி லயமாகிறது கண் நேரில் பார்க்குறோம். நம்ம நேரில் பார்க்குறோம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த உதாரணம் நம்ம மனசுக்குள்ளே இறங்கிறதுக்காக. சரியா? அப்போது அந்த தீப்பொறி இருந்து போகிறது. கரெக்ட்? அப்போது அந்த தீப்பொறிங்கிறது அக்னியிலேருந்து வந்தது. தீப்பொறின்னு என்ன? அதுவும் ஒரு குட்டி அக்னி தான். கரெக்டா? அக்னியினால் இருக்கிறது. அப்புறம் என்ன ஆகுது? அக்னியிலேயே ஒழுங்கி விடுறது, அவ்யக்தம் ஆயிடுறது. என்டையர் ஜெகத்து அவ்யக்தம் வியக்தம், வியக்தம் அவ்யக்தம். அதை தான் சிருஷ்டி ஸ்திதி லயம், இந்த சைக்கிள் சொல்கிறோம். கரெக்டா? பிரபவந்தே. எப்படி அக்னியிலேருந்து அக்னியினால் இருந்து. சரி, இன்னொரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னா,
அலை. நமக்கு நான் முன்னாடி அலைக்கு வந்து அலைனாக்க நீங்கள் அங்கே போய் பாருங்கோ, யோசிச்சு பாருங்கோ சொல்லுவோம். இப்போ வீட்டுக்குள்ளேயே அலை வந்துருத்தோ, வீட்டுக்குள்ளேயே அலை தெரியுது. அப்போ நம்ம யோசிச்சிருக்கோமா, ஆஹா அலை, இந்த அலைங்கிறது என்னது, எங்கேருந்து வந்தது, இதோடைய காரணம் என்ன, இப்படிலாம் யோசிச்சுருந்தான்னு வச்சுக்கோ. ஏன் தண்ணி வீட்டில் வந்ததுக்கப்புறமும் எப்படி இருக்கும், ஆஹா என்ன தண்ணி வந்தாலும் இவர் இப்படியே ஆனந்தமாக இருக்காரே. ஏன்னா ஒரு எல்லா விதமான ஒரு எண்ணம் போதும் நான் யாருங்கிறதுக்கு போகிறதுக்கு இல்லையா. காரியம் இருக்கிறது, காரணம், அந்த காரணத்துடைய சொரூபம், அதோடைய உண்மை நான், அவ்வளோதான் விஷயம் இல்லையா. புரியுறதா? அலை அலை எதனால் இருக்கிறது, தண்ணினால் இருக்கிறது. எங்கேருந்து வந்தது, தண்ணியிலேருந்து வந்தது. இருக்கிறதுக்கு என்ன வேணும், தண்ணி வேணும். திரும்பி அலை டொயின்னு கீழே போகும்போது என்ன சொல்கிறோம், தண்ணின்னு சொல்கிறோம். தண்ணி இல்லைனாலும் இருக்கிறது போகிறது. எவ்வளோ அலை இருக்கிறது, அப்பா விவிதாகா சகஸ்ரஷக. ஒரு அலை இன்னொரு அலை மாதிரி இல்லை, ஒரு தீப்பொறி இன்னொரு தீப்பொறி மாதிரி இல்லை. கரெக்டா? முக்கியமான வார்த்தை சரூபாஹா. என்னோட டாக்டர் பேரா சொல்றேன், ரூபாஹா. சரூபாஹா அப்படின்னா ஸ்வரூபாஹா. ஸ்வரூபாஹா என்ன ஸ்வரூபம், அந்த தீப்பொறியுடைய நேச்சர் என்னது. தீப்பொறியை தொட்டா என்ன ஆகும், சுடும், உஷ்ணம். தீப்பொறி எப்படி தெரிகிறது தீப்பொறின்னு, கண்ணால பார்க்குறோம். கண்ணால் எதை பார்க்க முடியும், தீப்பொறி. தீப்பொறி டார்ச்சில் அடிச்சு பார்க்குறோமா, சூரியன் வரணுமா தீப்பொறி பார்க்கறதுக்கு. தீப்பொறி அதோடைய நேச்சர் என்னது, லைட்டு. பிரகாஷா உஷ்ணம், இதுதான் தீப்பொறி சொல்றது. விஸ்புலிங்கத்தோடைய டெஃபினேஷன் என்ன, பிரகாஷ உஷ்ணம். அக்னியோடைய ஸ்வரூபம் என்ன, அக்னி பாவகாக கசப்பாக. திரும்பிய நம்ம பசிக்கிற டைமு டக்குன்னு ஒரு கண்ணை சந்திருக்கும், பாவக்கா சொன்னால் அதுக்கு போயிடும். பாவகாக. அக்னியோடைய நேச்சர் என்ன, உஷ்ணம், சுடும் இல்லையா, நெருப்பு சுற்றுறது. அப்புறம் அக்னி பிரகாசம். இது ரெண்டு, இதுதான் தன்மை, ஹீட் அண்ட் லைட். கரெக்டா? சிம்பிளா இருக்குல்ல. எப்படி வளையலும் மோதிரமும் ஒன்று, கரெக்டா சொல்ல முடியும் இல்லையா. இதோடைய நேச்சர் தங்கம், இதோடைய நேச்சர் தங்கம். தீப்பொறியோட நேச்சர் ஹீட் அண்ட் லைட், அக்னியோடைய நேச்சர் ஹீட் அண்ட் லைட். அதனால இது கொழுந்து விட்டு எரிந்தாலும், இந்த ஓரத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான பொறிகள் இருந்தாலும் ரெண்டும் ஒன்றுதான். ரெண்டும் ஒன்றுதான் சொல்றது கூட தப்பு. இருக்கிறது ஒரு அக்னி தான். ஹீட் அண்ட் லைட் எவ்வளோ இருக்கிறது, ஒன்றுதான் இருக்கிறது. ஜலம் எவ்வளோ இருக்கிறது, ஒன்றுதான் இருக்கிறது. சரூபாஹா. அப்போ நான் ஜீவாத்மா, நான் பரமாத்மாலேருந்து வேறா இருக்கேன். நான் வந்ததுக்கு என்ன காரணம், பரமாத்மா. நான் இருக்கிறது, என்னை காப்பாத்துறது யாரு, பரமாத்மா. நான் செத்து போனா பகவானிடத்தில் போய் சேர்ந்து விடுவேன். மேலாக பார்க்கறதுக்கு இது இவ்வளோ பெரிய அக்னி, அது தம்மா துண்டு, அப்படி தானே சொல்லுவா, தம்மா துண்டு, ஒரு சிறிய தீப்பொறி. பார்க்கறதுக்கு சூப்பர்ஃபிஷியலாக ஒன்று கிடையாது, ரெண்டு வேற வேற, கம்பேரே பண்ண முடியாது. எசென்ஷியலாக ஸ்வரூப திருஷ்டியா, ஸ்வரூபத்தில் இரண்டுன்னு கிடையாது, ஒன்று தான். கரெக்டா? ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னால் கூட அங்கே ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. ரெண்டுன்னு சொல்லறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு ஒன்று தான். ஸ்வரூபத்தையா எவ்வளோ ஸ்வரூபம் இருக்கிறதுனா ஒன்று தான் இருக்கிறது. அப்போ ஜீவாத்ம ஸ்வரூபம் சத்து சித்து, பரமாத்ம ஸ்வரூபம்
சத்து சித். பரமாத்மா சர்வ ஜகத் காரணம். நான் என் வைஃபே என்னை சொல்றபடி கேட்க மாட்டேங்கிறா, என் ஹஸ்பண்டே என் சொல்றபடி கேட்க மாட்டேங்கிறாரு, நான் எப்படி அந்த பரமாத்மா ஆக முடியும்? இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஷரீர திருஷ்டியில் பார்க்குறோம். புரியுறதா? ஷரீர திருஷ்டியில் நம்ம பார்க்குறோம். ஷரீர திருஷ்டியா நாட் ஒன், மெனி, விவிதாக, சகஸ்ரஷக. ஸ்வரூபாக, ஸ்வரூப திருஷ்டியா என்னதாகிறது? ஏகம். ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது வேற வேற கிடையாது. ஆனா இந்த சரீரம் இருக்கிறதுனால, சரீரத்துடைய அனுபவம் இருக்கிறதுனால என்ன ஆகிறது? நான் இந்த சரீரத்தில் இருக்கேன், இந்த சரீரத்திலிருந்து எங்கேருந்தோ வந்திருக்கிறது, இந்த சரீரம் எங்கேயோ போய் இந்த சரீரத்திலேருந்து விட்டு எங்கேயோ போய் நான் சேரணும், இப்படி எல்லாம் ஐடியாஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். பெரிய வீடு கட்டுறோம். எவ்வளோ பெரிய ஃப்ளாட்டு? 1500 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட். உள்ள என்ன இருக்கும்? ரூம்ஸ் இருக்கும். ரூம்னா என்ன தெரியுமோ? ரூம்னா என்ன? ரூம்னா 4 செவர் இருக்கக்கூடிய ஆகாசம். ஸ்கொயர் ஃபீட்னு என்ன அர்த்தம்? ஆகாசத்தை குறிக்கிறது. பெட்ரூம் ஆகாசம், பூஜா ரூம் ஆகாசம், பூஜா ரூம் ஆகாசம், கிச்சன் ஆகாசம். எவ்வளோ ஆகாசம் இருக்கிறது இல்லையா? ரூம், இந்த பெட்ரூம், இந்த ரூம், இந்த ரூம், இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்? 10/12, 13/14, 16/20, எவ்வளோ ஆகாசம் இருக்கிறது? பலதா சொல்றோம்ல. எந்த திருஷ்டியில் சொல்றோம்? எந்த திருஷ்டியில் சொல்றோம்னா, அங்க அந்த வீடு, அந்த செவரு அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர் இருக்கிறதுனால அப்படி சொல்றோம். அதே மாதிரி சரீரம் அப்படிங்கிறது ஒன்று அனுபவத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறோம்? நான் இந்த அல்ப ஜீவா, இந்த ஜீவாத்மா, இது எங்கேருந்தோ வந்தது, இது எங்கேயோ போகணும், போய் சேரணும், பரமாத்மா வேற, நான் வேற. ஜீவாத்மா காரியம், பரமாத்மா காரணம். இதெல்லாம் எந்த திருஷ்டியில? எந்த திருஷ்டியில? அஜ்ஞான அத்தியாச திருஷ்டியில. அஜ்ஞானத்தினால இப்படி சொல்றோம். விசாரம் பண்ணி பார்த்தோம்னா, எவ்வளோ பெரிய ஃப்ளாட்டு கட்டினாலும், எவ்வளோ ஃப்ளாட்டு கட்டினாலும், எவ்வளோ கிரகங்களில் ஃப்ளாட்டு கட்டினாலும் என்ன ஆகிறது? எவ்வளோ ஆகாசம் இருக்கிறது? ஏக ஆகாசம். ஆனால் பெட்ரூம் ஸ்பேஸ், ஹால் ஸ்பேஸ், ஃப்ளாட் ஸ்பேஸ் இல்லையா, ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஸ்பேஸ், இவ்வளோ ஏரியா, இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாமே டெம்பரரியாக சொல்லப்படுறது. சரூபாக அப்படி சொன்னால் ஸ்வரூபத்தில் ஒன்று தான், ஸ்வரூபம் ஒன்று தான். அப்படின்னா எப்படி காரணமானது ஏகம்னு டிரைவ் பண்ணோமோ, புரியுறதா? காரணம் ஏகம்னு எப்படி சொல்கிறோமோ அதே விஷயத்தில் இங்கே ஜீவாத்மா பரமாத்மா சொன்னாலும் ஏக ஆத்மா, ஏக ஆத்மா. அப்போ ஷரீரம் என்கிற ஒரு மீடியம் அல்லது உபாதி இருக்கிறதுனால ஆத்மா சரீரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றோம். உண்மை கிடையாது அது. புரியுறதா? உபாதி சொன்னா என்ன பார்த்தோம்? ஹை, ஸ்விம்மிங் பூல் ப்ளூ கலரா இருக்கு. ஸ்விம்மிங் பூல் என்ன கலர் இருக்கும் உங்கத்துல? ப்ளூ கலர். அப்போ என்ன ஸ்விம்மிங் பூல் என்னது? தண்ணியை சொல்றோம். ப்ளூ கலரா தண்ணி? தண்ணி எப்படி தெரியறதானா? மேல இருந்து பார்த்தா ப்ளூவா தெரியறது. ப்ளூனஸ் எங்க இருக்கிறது? கீழே தரையில ப்ளூ இருக்கிறது. தண்ணி ப்ளூ ஆச்சா? ஆல. தண்ணி எப்படி தெரியறது? ப்ளூவா தெரியறது. அப்போ அந்த ப்ளூ பெயிண்ட் ப்ளூ வாட்டருக்கு உபாதி.
வாட்டரோட ப்ளூனஸுக்கு உபாதியாக இருக்கக்கூடியது அந்த நான் ஜீவாத்மா, ஐ ஆம் த அல்ப ஜீவான்னு சொல்றதுக்கு உபாதியா எது இருக்கிறது? சரீரம், மனசு. உபாதி திருஷ்டியா ஜீவாத்மா பரமாத்மா நெவர் ஐக்கியம். ஆனா இது உபாதின்னு புரிஞ்சிருத்துன்னா, ஓ ப்ளூ பெயிண்டா, தண்ணி ப்ளூ இல்லை அப்படின்னு புரிஞ்சிருத்துன்னா, அந்த ப்ளூங்கிறது எதை சொல்றோம்? வெறும்னா ஒரு பேரு கொடுத்துருக்கோம், ஸ்விம்மிங் பூல்னு, அவ்வளோதான். நாமரூபம்னு புரிஞ்சிருத்துன்னா காரியம் அநேக, அசாரம், மித்யா, நாமரூபம் அப்படின்னு புரிஞ்சிருத்துன்னா காரியமும் காரணமும் எந்த பேதமும் இல்லை. எந்த திருஷ்டியில? ஸ்வரூப திருஷ்டியா. சரூபாக. இப்போ விஸ்புலிங்கா பாவகா ரெண்டு பாருங்க. விஸ்புலிங்கானா வெண்டக்கா, இது அக்தி பொரியும் அக்னியும் பார்க்கறதுக்கு, அனுபவத்திற்கு, ஏன் அதை பிரயோஜனப்படுத்தணும்னாலும் எல்லாம் வேற வேற. புரியுறதா? ஆனா பை நேச்சர் அதோடைய தன்மையை விசாரித்து பார்த்தோம் என்றால் விஸ்புலிங்கம் என்று ஒன்று தனியா கிடையாது இல்லையா? அக்னிகுண்டம் பாவகான்னு கிடையாது. இரண்டுமே என்னது? ஏக அக்னிஹி. அதே போல இந்த ஜகத்துல பாவாஹா விவிதாஹா, ஜகத்துல எவ்வளவு இருக்கிறது? பஞ்சபூதமாக, ஔஷதமாக, பலவிதமான ஜீவராசிகளாக, என்ன கல் மண் எல்லாமாக, ஹஸ்பண்டாக, வைஃபாக, அம்மாவாக, பையனாக, பொண்ணாக, மாட்டு பொண்ணாக, மாமியாராக, இதெல்லாம் என்னது? விவிதாஹா பாவாஹா. ஆனா ஸ்வரூபத்தையா ஏக ஆத்ம சைத்தன்யம், பிரம்ம சைத்தன்யம், ஏகம் பிரம்ம. அப்போ சிருஷ்டி பிரம்மத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறது சொல்லும் போதே ஐக்கியத்தை குறிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கேயுமே பிரிக்கப்படலை. நம்ம புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சுக்கிறோம். பியூட்டிஃபுல்லா கொடுக்கறது. ஆதிசங்கரர் இதுக்கு பாஷ்யம் பண்ணும்போது என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா, பானை. ஓகே, இருங்க வரேன். அப்பதான் இதை சாய்க்க முடியும், இல்லைன்னா கொட்டிடும். இது என்னது? டம்ளர். டம்ளருக்குள்ள என்ன இருக்கு? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவோம். டம்ளருக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னா தண்ணி விட முடியாது. தண்ணியை தாங்கிறதா? தண்ணியை தாங்கணும்னு என்ன இருக்கணும்? இடம் இருக்கணும். டம்ளர் ஸ்பேஸ் இருக்கணும். கோவில் ஸ்பேஸ், மண்டபம் ஸ்பேஸ், வெளியில மகாகாசம். எதை வச்சு சொல்றோம்? டம்ளருங்கிற கான்டெக்ட்ல டம்ளர் ஸ்பேஸ் சொல்றோம், கோவிலுங்கிற கான்டெக்ட்ல கோவில் ஸ்பேஸ் சொல்றோம், வெளியில அப்கோர்ஸ் மகாகாசம். 3 ஆகாசம் இருக்கு. கரெக்டா? இல்ல ஜி, ஒண்ணுதான் சொல்லிட்டேனே. நான் ஆரம்பத்திலே நான் எடுக்கும் போதே, நீங்க ஸ்லோகம் மந்திரம் ஆரம்பிக்கும் போதே ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுறதா? அப்போ ஏக ஆகாசம். ஆனா டம்ளர் அப்படிங்கிற விஷயம் வச்சுட்டு டம்ளர் ஸ்பேஸ் சொல்றோம். இப்ப பாருங்க, டம்ளர் இடத்துல சரீரத்தை போடுங்க. நான் சரீரம், ஜீவாத்மா பரமாத்மாலேருந்து வேற. டம்ளர் ஸ்பேஸ் கோவில் ஸ்பேஸ்லேருந்து வேற. கோவில் ஸ்பேஸும் டம்ளர் ஸ்பேஸும் வெளியில் இருக்கிற டோட்டல் ஸ்பேஸ்லேருந்து வேற. அப்படி சொல்றது எதனால சொல்லுவோம்? ஸ்பேஸுங்கிற விஷயத்தை விசாரம் பண்ணாததுனால சொல்லுவோம். அதே போல ஐ எம் த ஜீவா, அல்ப மானிட படர், சரீரத்திற்கு உட்பட்டிருக்கேன், ஒரு நாள் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றது எந்த கான்டெக்ட்ல வச்சு சொல்ல முடியும்? நானுங்கிறதுக்கு என்னங்கிற சரியா விசாரம் பண்ணாததுனால, பரமாத்மா அப்படிங்கிறது என்னதுன்னு சரியா விசாரம் பண்ணாததுனால பக்தி பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம், பகவானை அடிப்போம், சண்டை போடுவோம், கெஞ்சுவோம், கூத்தாடுவோம், அழுவோம், திட்டுவோம், மதம் கூட மாறிடுறா. அதான் அந்த பகவான் யாரு? ஸ்வரூபத்தையா.
அகமேவ. நேர போய் நமஸ்காரம் பண்ணும்போது ஓம் ஸ்ரீ ரத்னகிரீஸ்வராய நமஹ அப்படி சொல்லும்போது அகம் ரத்னகிரீஸ்வரோகம் எப்போ சொல்ல முடியும்? இந்த மகா வாக்கியம் அது நீ சே சோம்ய ஐததாக்யம் இதம் சத் ஐததாத்மியம் இதகும் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா त्वमसि. ஸ்வேதகேது, சிஷ்யன் பேரு ஸ்வேதகேது இல்ல, நமக்கு ராகு கேது தான் தெரியும். ஸ்வேதகேது எந்த பிரம்மனை பத்தி காரணம் சொல்றோமோ அது நீ அப்படின்னு ஒளிஞ்சிருக்கிற விஷயம் நம்ம இப்பவே டிரைவ் பண்றோம். உபனிஷத் என்ன பண்ண போறது அப்படின்னா, இந்த சாப்டர்ல இந்த முண்டக்கத்துல முதல் செக்ஷன் இதுதான் பரமாத்மா, இதுதான் பிரம்மன், அது பிரம்மன், அது பிரம்மன் சொல்லிட்டு அடுத்த செக்ஷன்ல அந்த பிரம்மன் முன்னாடியே சொன்னேனே, ஒளிஞ்சிண்டு சொன்னேனே, அதை பிஸ்புலிங்கா உதாரணம் சொன்னேனே, தத் பிரம்ம தொம்மசி நீதான். அப்படி நீங்களும் நீதான்டா வந்திருக்கே, நீதான். கிளாஸ்ல என்ன தெரியுமா சொன்னா, வீட்டில் போய் ஹஸ்பண்ட நீங்க தான் பிரம்மனா அப்படி நீங்க வச்சக்கூடாது. யாரும் எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் இல்லையா? அப்போ நேச்சுரலா என்ன பண்ண போறது? இப்போ பிரம்மனை டெம்பரரியா என்ன பண்ணிருக்கு? இந்த ஜகத்துங்கிற சிருஷ்டியில காரணம்னு சொல்லியிருக்கிறது. ஆனா உண்மையாவே பிரம்மன் எப்படிப்பட்டது? நிர்குண அகாரணம் பிரம்ம. இப்பதானே காரணம் 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 சொன்னேன். எந்த ஆங்கிள் சொல்றோம் இல்லையா? ஜகத்து அப்படிங்கிற காரிய திருஷ்டியில காரணம் ஒன்று இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா உண்மையாவே காரணம் எப்படி? ஏக சார நித்திய சத்தியம். அந்த விஷயத்தை அதையே எலாபரேட் பண்ற மாதிரி இல்லையா? பிரம்மன் அகாரணம்னு ப்ரூவ் பண்ணறதுக்கு அடுத்த மந்திரம், அது அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நான் 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சுட்டேன். என்னை கோச்சிக்க கூடாது சரியா? நான் 7:35 ஆரம்பித்து 8:25 முடிச்சுட்டேன். கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன நீங்களும் கொஞ்சம் டைம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டேலாம் நல்லாயிருக்கும். நீங்கள் முடியறதுக்கு ஆமாம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கு, பார்க்கலாம். இந்த எல்லாம் வேத வித்து இல்லையா, ரொம்ப சொல்ல முடியாது. ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கு, பார்க்கலாம். நீங்கள் யாரெல்லாம் கண்டிப்பாக முடியுமோ, தண்ணிலாம் இல்லையோ இல்லை, சாட்டர்டேவும் வந்துடணும். 2 மணி நேரம் தான் கூப்பிடுறேன். அப்படியே ஆட்டோ பிடிச்சி காரை பிடிச்சி வந்துடணும், கட்டடிக்கக்கூடாது. என்ன சரியா? இன்னொரு விஷயம், யாருக்கு நான் இன்னும் பத்திரிக்கை கொடுக்கலையோ எங்கிட்டேருந்து வாங்கின்னு போங்க. எங்கிட்டேருந்து பத்திரிக்கை இன்னும் வாங்கிக்கல, என்ன பத்திரிக்கை ஜி கிட்டக்க வாங்க சொல்கிறேன். அறியும்.